எளிமையான முறையில் சுவையான தக்காளி சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயம் 3 எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி நீல சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே 4-5 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த கருப்பு கலர் உள்ளதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரை சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டை இந்த மாதிரி நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அரிசி நான் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். இதை நான் அலசி வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டு அது கூடவே இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் இந்த அரிசியை ஊற வச்சுக்கிறேன். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் 1 கிளாஸ் தான் ரைஸ் எடுத்திருக்கேன்றதுனால எனக்கு இந்த மினி குக்கரே போதும். அதனால் இந்த குக்கர் மினி குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் அது கூட இப்போ 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆயில் கம்மியாக தான் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2.5 ஸ்பூன் இல்லைனா 3 ஸ்பூன் கூட நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் இந்த மாதிரி நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பை நான் சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும்போது நான் பட்டை 2 3 4 3 உடச்சி இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதையெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை அலசிட்டு வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் மேலே நல்லா தெரிக்கும். அது கூட நம்ம 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கதையும் சேர்த்து அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, டக்குன்னு அடி பிடிச்சாலும் அடி பிடிக்கும். அதனால் அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ அது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சில பேர் அரைச்சி சேர்ப்பாங்க. நம்ம அரைக்காமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் கையில் புழிஞ்சிக்கணுன்னா கூட நீங்கள் புழிஞ்சிக்கலாம், இல்லை அப்படியே சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இது சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ கொஞ்சமாக நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தோம்னாக்கா சீக்கிரமாக வதங்கும் அப்படின்றதுனால. பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு. அது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே இப்போ நம்ம மஞ்சள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் இது எல்லாத்தையுமே தூவி நம்ம நல்லா அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம், அதோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக. நல்லா இந்த மாதிரி வதக்கி அது ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த மாதிரி ஒரு பதத்தில் வரும் பொழுது நம்ம ஒரு கிளாஸில் அரிசி எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதே கிளாஸ்லேயே 1 கிளாஸ் அரிசி எடுத்துருந்ததுனால இப்போ 2 கிளாஸ் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றினதும் அது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வரும்பொழுது நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ கொதிச்சிடுச்சு, நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து உங்களுக்கு தேவையான காரம், உப்பு எல்லாம் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை மூடி வச்சுருங்க. நான் ஒரு 3 விசில் வரைக்கும் வைக்கிறேன். நான் சாப்பாடு வெந்துட்டு விசில்லாம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டாவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.